விஜயா ரோகிணி வந்த உடனே ரொம்ப கோவமா ரோகிணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரோகிணி மனோஜுக்கு தான் இங்க கல்யாணம் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு, மனோஜ் நீ என்னை ஏமாத்திட்டல, என்கிட்ட சொல்லாம உங்க அம்மா பேச்சை கேட்டு இப்படி எனக்கு தெரியாம மறுபடியும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்றீங்களே, அசிங்கமா இல்லையான்னு கேள்வி கேட்கும்போது பாட்டி அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க. ஆமா அண்ணாமலை, இங்க யார் வந்திருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு அவங்க மனோஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பாட்டி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு அண்ணாமலை பேசி சமாளிக்கிறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன மனோஜ், நான் உங்கள் வீட்டு வாரிசை சுமந்துட்டுருக்கேன், மனோஜோட வாரிசை நான் சுமந்துட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது விஜயாத்தை நீங்கள் எதுக்காக மனோஜுக்கு இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்க? கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சா மனோஜ்? இல்லை நான் தான் ரொம்ப நேரம் கழித்து வந்துட்டேனா? என்னை மறந்துட்டு நீ எப்படி மனோஜ் இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ரோகிணி பேசிட்டு இருக்கும்போது, நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? ஏற்கனவே என்னையும் மனோஜையும் ஏமாத்துனது போதாதா? மறுபடி எதுக்கு இங்கே வந்து இப்படி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க? நீ இப்படிலாம் பேசினா நாங்கள் மனசு மாறிடுவோமா? முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இப்படி தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு விஜயா பேசிட்டு இருக்காங்க. ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஆமாம் ரோகிணி, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீ ஏன் மனோஜ் கிட்ட கேள்வி கேட்குற? அது மட்டும் இல்லாமல் நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வித்யா, என் வாழ்க்கைக்காக நான் தான் பேசணும். இனி பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது. எனக்கு தெரியாமல் மனோஜ் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தானே இப்படி எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கீங்க. சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஏன் மனோஜ், என்னை ஏமாத்தணும்னு நினச்சியா? இல்லை இந்த உண்மை எப்பயுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? மனோஜ், நான் இப்போ மாசமா இருக்கேன். நீ என்னை கவனிக்காம கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருந்த. இருந்தாலும் பொறுமையாக இருந்தேன். உனக்கு தான் இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கலையே. நான் இந்த வீட்டு மருமக தான். அது மட்டும் இல்லாமல் நான் மனோஜோட வாரிசை சுமந்துட்டுருக்கேன். போனா போதுன்னு மனோஜுக்காக தான் இப்போ நான் என் வீட்டில் இருந்தேன். இனி என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. உனக்கு டிவோர்ஸ் முதல்ல கிடைக்கட்டும் மனோஜ். அதுக்கப்புறமா நான் என் வீட்டுக்கு போகணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறேன். ஆனால் இனி நான் உங்கள் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு ரோகிணி பேசும்போது, அங்கே வந்து அண்ணாமலை, ரோகிணி என்னம்மா பேசுகிற? நாங்கள் எதுக்கு மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறோம்? இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் தான் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கோம். நீ தான் உண்மை என்னன்னு புரியாமல் பேசுகிற அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேசும்போது, போதும் அண்ணாமலை மாமா, நீங்கள் சொல்கிறத இனி என்னால் நம்பவே முடியாது. என் வாழ்க்கையை பற்றி நான் தானே யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்கணும். நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லும்போது அங்கே வந்த பாட்டி, ஆமாம், நீ எதுக்கு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே ரோகிணி அழுதுகிட்டே பாட்டிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. நான் மனோஜை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மனோஜும் விஜயாவும் என்னை ஏமாத்துறாங்க. நான் உங்கள் வீட்டு மருமக தான். ஏன் பாட்டி, இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா? எப்படியாவது என்னையும் மனோஜையும் நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும். எனக்கும் மனோஜுக்கும் இப்போவே நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் வந்து உங்கள் வீட்டு மருமகளாக இருக்க தான் ஆசைப்பட்றேன். மனோஜோட வாரிசை நான் சுமந்துட்டுருக்கேன் அப்படின்னு பாட்டிக்கிட்ட அழுதுகிட்டே ரோகிணி உண்மையை சொல்கிறாங்க. என்ன விஜயா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பாட்டி ரொம்ப கோபமாக பேசும்போது, விஜயா பதில் பேசாமல் அமைதியாக இருக்கும்போது உடனே மனோஜ், ஆமாம் பாட்டி, ரோகிணி சொல்கிறது உண்மைதான் பாட்டி, என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா இதெல்லாம்? மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். ஆனால் இப்போ ரோகிணி நம்ம வீட்டு வாரிசு சுமந்துட்டுருக்காளா அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது விஜயா. இப்போவே இந்த மணமேடையிலேயே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் இப்போவே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்கன்னு அண்ணாமலையும் விஜயாவும் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே விஜயா, அத்தை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, இங்கே அண்ணாமலை பேரதிர்ச்சியோடு இருக்காரு. என்ன அண்ணாமலை, நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு. உடனே முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் சரியாக தான் பேசுகிறீங்க. மனோஜ் தான் யாரையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. உண்மையாகவே ரோகிணி மாசமாக தான் இருக்காங்க அப்படின்னு மீனா சொன்ன உடனே, இனி ரோகிணியும் நம்ம வீட்டு மருமக தான். மனோஜ், நீ இப்படி செய்வேன்னு நான் யோசிக்கவே இல்லை. இப்போவே ரோகிணி கழுத்தில் நீ தான் மனோஜ் தாலி கட்டணும். இனி ரோகிணி நம்ம வீட்டு மருமக. ரோகிணி மனோஜோட வாரிசை சுமந்துட்டுருக்கா. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்திருக்கீங்கல்ல, அதனால் இப்போவே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். மனோஜ், நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுல்ல அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே பதில் பேச முடியாமல் மனோஜ் அமைதியாக இருக்காரு. உடனே விஜயா எவ்வளவோ பாட்டிக்கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனால் முத்துவோட பாட்டி யார் பேச்சையும் கேட்க தயாராகவே இல்லை. இங்கே முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, அதே மாதிரி ரோகிணி மனோஜுக்கும் அங்கே வந்து நல்லபடியாக கல்யாணமும் நடக்குது. இதை பார்த்த ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ மனோஜ் மறுபடியும்
என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரோகிணி. முத்துவோட பாட்டியால் மறுபடியும் மனோஜ் வசமாக மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.